Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027. விலைவாசி கடுமையாக உயரும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பொருளாதாரத்தை விற்றுவிட்டார், பொருளாதார அமைப்பை விற்றுவிட்டார் என்று கடுமையாக சாடியிருக்கிறார். இனிமேல் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் கிடையாது, எரிவாயு, பருப்பு இதுபோன்ற அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் என்று எச்சரிக்கிறார். இதுபோன்று பல்வேறு காட்டமான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்போ இந்தியாவில் பொருளாதார புயல் வர இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை உயராதுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குது. இது போன்று பல்வேறு காட்டமான விமர்சனங்களை திரு ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியது என்ன? நிச்சயமாக வர இருக்கின்ற நாட்களில் இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார புயல் தாக்கப் போகிறது என்றும், நாடு இதுவரை பார்க்காத அளவுக்கு விலைவாசி மிக கடுமையாக உயரப் போகிறது எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அவர் கடந்த 2 நாட்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான ராய்பரேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல திட்டங்களை ஆய்வு செய்து வருகிறார். 2ஆம் நாளான இன்று ராய்பரேலியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் உரையாற்றினார். பேசுகின்ற போது தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பு பெட்ரோல் டீசலுக்கோ அல்லது எரிவாயுக்கோ தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவற்றின் விலை உயராது எனவும் கூறினார்கள். ஆனால் தற்போது தேர்தல் முடிந்த பிறகு அவற்றின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது, அவற்றுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டு வருகிறது. இது போன்ற சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் உயர்ந்து வரக்கூடிய நிலையில் அம்பானி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெட்ரோலை ஏற்றுமதி செய்கிறார். ரஷ்யாவிலிருந்து அவர் பெட்ரோலை வாங்கி இங்கே சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார். அந்த பணத்தை கொண்டு அவர்கள் பிரதமர் மோடிக்கு நிதி அளிக்கிறார்கள் என குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார புயலை சந்திக்க இருக்கிறது. பிரதமர் மோடியாலும் சரி, இந்திய அரசாங்கத்தாலும் சரி மக்களை காப்பாற்ற முடியாது. இது என்னுடைய தவறல்ல என்று மோடியும் அமித்ஷாவும் அழுவார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், இது முழுக்க முழுக்க பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் RSS தவறுதான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் மோடி இந்த நாட்டினுடைய பொருளாதார அமைப்பையே வெளிநாட்டின் கைகளில் விட்டுவிட்டார் எனவும் ராகுல் காந்தி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வரக்கூடிய நாட்கள் என்பது மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அரிசி, பருப்பு, உரங்கள் என அனைத்தினுடைய விலையும் மிக கடுமையாக விலை உயரப் போகிறது. விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும் போது விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகப் போகிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல பெட்ரோல் டீசல் விலையும் மிக கடுமையாக உயர்வதோடு அவற்றுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட போகிறது. இவற்றால் அம்பானியோ, அதானியோ, பிரதமர் மோடியோ பாதிக்கப்பட மாட்டார்கள். முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போவது என்னவோ சாமானிய மக்கள் தான் என்றும் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி பொதுமக்களிடம் தங்கம் வாங்க வேண்டாம், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம், எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குங்கள் என்று பல்வேறு பிரச்சாரங்களை செய்கிறார். ஆனால் இவற்றை எல்லாம் பிரச்சாரம் செய்துவிட்டு அடுத்த நாளே பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள விமானத்தில் ஏறி அவர் வெளிநாடுகளுக்கு பறக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை கண்டிராத அளவுக்கு நாட்டு மிகப்பெரிய அளவுக்கு விலைவாசி உயரப் போகிறது என்ற ஒரு எச்சரிக்கையும் ராகுல் காந்தி விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027.